பிரஜஸ்பில் பிரியமான இறைநேச்சங்களே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித லாரன்ஸ் உடைய பெருவிழாவை கொண்டாடி வருகின்றது. லாரன்ஸ் இவர் ஒரு திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுதே மறை சாட்சியாக மரித்தவராக இருக்கின்றார். இவருடைய சாட்சிய வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை அன்பை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். நாங்கள் எல்லோருமே இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இறை அன்பை அனுபவித்து இறை அன்பிலே ஊட்டம் பெற்று இறை அன்பிலே கட்டப்பட்டு இறை அரசை உலகிற்கு எடுத்து சென்று எடுத்து கொடுத்து மறைபரப்பு பணியாளராக வாழ்ந்து இன்று ஒரு மறைசாட்சியாக இருந்தவர்தான் புனித லாரன்ஸ். இவருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் இரும்பு கட்டிலே வைத்து எரிக்கப்பட்டவராக இருக்கிறார். இரும்பு கட்டிலே வைத்து எரிக்கின்ற பொழுது அங்கே லாரன்ஸ் சொன்னாராம், ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று அவர் இறுதியாக தன்னுடைய வார்த்தையை சொன்னதாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. உடல் வேதனை, உள்ளத்து வேதனை அனைத்தையுமே ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு தன்னை மறை சாட்சியாக உலகிற்கு கொடுத்திருக்கிறார் லாரன்ஸ். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுயநல போக்கை நாங்கள் களைந்து விட வேண்டும். லாரன்ஸ் சுயநலத்தோடு வாழ்ந்திருந்தால் தன்னுடைய உயிரை காப்பாற்றி இருப்பார். இறைவனுக்காக தன்னை முழுமையாக கொடுத்திருக்க மாட்டார். ஒரு மறைசாட்சியாக இன்று எங்கள் முன்னிலையிலே திகழ்ந்திருக்க மாட்டார். அனைவருக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக கொடுத்தவராக இருக்கின்றார். சுயநல போக்கை நாங்கள் விட்டுவிட வேண்டும். பிறநல போக்கோடு நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சுயநலவாதிகளாக அல்லாமல் பிறர் நலவாதிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். கிறிஸ்துவை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை உந்தி தள்ளுவதாக இருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாங்கள் நிலை பெற்றவர்களாக, அந்த அன்பிலே உறுதி பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அன்பின் இறை அன்பின் ஒரு பூவாகத்தான் லாரன்ஸ் மத்தியிலே மலர்ந்திருக்கிறார். அந்த பூவாகிய அந்த மறைசாட்சியாகிய லாரன்ஸனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்களும் இறைவனுக்கு சாட்சியம் பகரவும், இறை உறவோடு வாழவும், இறை அன்போடு நாங்கள் வாழவும் நாங்கள் இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் சுயநலத்தோடு வாழ்வோமையாக இருந்தால் எங்களுக்குள் பொறாமை, சினம், சீற்றம், சண்டை சச்சரவு, கோபம், இல்லாதது பொல்லாதது சொல்லுவது நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுவோம். பிறநலம் பேணுபவர்களாக நாங்கள் இருந்தால், சுயநலத்தை களைந்து பிறநலம் பேணுபவர்களாக நாங்கள் இருந்தால் அங்கே அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, இரக்கம், பிரசனேகம், தேவபக்தி, இறைவிசுவாசம் போன்ற நல்ல பண்புகள் எங்களுக்குள் வளர்க்கப்படுகின்றன. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் லாரன்ஸை போன்று இறைவனுக்காகவும் மக்களுக்காகவும் எங்களை கொடுக்கவும், நான் என்ற பதத்திலிருந்து நாங்கள் என்ற பதத்திற்கு வந்து எங்களை தியாகம் செய்பவர்களாகவும் எங்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் எல்லோரையும் ஒரு குடும்பமாக இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற லாரன்ஸ் மூலமாக இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் லாரன்ஸினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையை நோக்கி விரைந்திடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.